சஷ்டாங்க தோஷமுடைய ராசிகளை மன வாழ்க்கையில் சேர்த்த வேணாம்னு சொல்லுவாங்க. காரணம், அதாவது சஷ்டாங்க தோஷம் என்பது 6-8 ராசிகள். ஒரு பெண்ணோட ராசியிலிருந்து ஆணோட ராசி 8வது ராசியாகவும், ஆணோட ராசியிலிருந்து பெண்ணோட ராசி 6வது ராசியும் வரக்கூடிய ராசிகளை சேர்த்த வேணாம்னு சொல்லுவாங்க. அப்படி சேர்த்தும் போது அவருடைய மன வாழ்க்கையில் பிரச்சனைகளும் பிரிவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் சஷ்டாங்க தோஷம் உடைய ராசிகளை மன வாழ்க்கையில் சேர்த்த மாட்டாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் லக்கணங்களையும் நம்ம சேர்த்தக்கூடாது அப்படின்னு ஒரு வாடிக்கையாளர் கேட்டாங்க. அதாவது 6வது லக்கணமாகவும் 8வது லக்கணமும் வருது சார், இதுவும் சஷ்டாங்க தோஷமா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது சஷ்டாங்க தோஷம் அப்படிங்கிறது ராசிகளுக்கு தான், லக்கணத்துக்கு அல்ல. அதனால் நீங்கள் லக்கணத்தை எடுத்துக்கொள்ளவே கூடாது. இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, ராசியும் 6-8 வருது, லக்கணமும் 6-8 வருது. அதாவது திருமணம் பொறுத்து பார்க்கும்போது 2 ஜாதகங்களும் ராசியும் 6-8 வருது, லக்கணமும் 6-8 வருதுன்னா 100% இந்த மாதிரி ஜாதகங்களை மன வாழ்க்கையில் இணைக்கவே கூடாது. அப்படி இணைக்கும்போது அவருடைய மன வாழ்க்கையில் தொடர் பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் சந்தித்து கொண்டே இருப்பார்கள்.